அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் புது புது டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். நம்ம பார்க்க போகிற ஐட்டமோட நேம் வந்து பாலக் குக்கும்பர் சாண்ட்விச். தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைசஸ், குக்கும்பர், ஆனியன்ஸ், கேரட், பாலக், கொரியாண்டர், டொமேட்டோ, பட்டர், பெப்பர் அண்ட் சால்ட். இப்போ நம்ம பொதுவாகவே வந்து குக்கும்பர் அப்படிங்கிறது ராவாக எடுத்துக்குவோம், இல்லாட்டி சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச்சஸ்க்கு யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங் கிடைக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டரில் வந்து கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு, தென் பாலக்கீரை வந்து நான் பாயில் பண்ணாமல் குக் பண்ணாமே எடுத்திருக்கேன். பாலக்கீரை இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து அப்படியே நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போதே வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கீரை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு ஸ்நாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து ஈவினிங் டைம் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்கணும், நம்ம ஒரே மாதிரி ஜாம் யூஸ் பண்ணி பிரெட்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி பாலக்கீரை யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். தென் இதில் வந்து குக்கும்பர் வந்து ஒரு லேயர் அப்படியே வச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவுமே வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது, எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குக்கும்பர் ஆட் பண்ணியாச்சு. தென் வந்து ஆனியன். இதோட அரேஞ்ச் பண்ணுற ப்ரெசன்ஸ்லேயே வந்து குழந்தைங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு லேயர் வந்து டொமேட்டோ, அப்புறமா கேரட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்குடு மாதிரி கூட இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக அங்கங்கே மட்டும். இப்போ இது மேலே ஒரு ப்ரெட் வச்சுட்டு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட பாலக் குக்கும்பர் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இப்போ குழந்தைங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கீரைங்கிறது அதிகமாக எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து சாண்ட்விச்சஸில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே இதை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சாண்ட்விச் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.